சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேதனையை இந்த அப்பாவால் இனியும் பார்க்க முடியாது. ஒரு 2 நிமிடம் இந்த அப்பாவின் வார்த்தைகளை கேட்ட பிறகு நீ முழுமையாக இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவு செய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம், உன்னுடைய வேதனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டிய நேரம். தேவையில்லாமல் எதையெதையோ பற்றி யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் இழக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் நீ கவனமாக பெற வேண்டிய நேரம். உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இந்த நேரம் உனக்கு என்ன நடந்திருந்தாலும், இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதை கொடுத்திருந்தாலும், இவை அத்தனையிலும் இருந்து என் குழந்தை மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். சாயப்பா அவ்வளவு சாதாரணமானவன் அல்ல. அவ்வளவு எளிதில் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி விடுபவனும் அல்ல. ஆனால் உன்னை தேடி வந்து உன் முன்னால் நின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே. உன்னுடைய கவலைகளை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்றால் அதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நீ கொண்டு வந்துவிட வேண்டும். ஒருவேளை உன்னுடைய இந்த வேதனைக்கும் இந்த துன்பத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் நீ சந்தித்த சோதனைகளாக இருக்கும் என்றால், இதையெல்லாம் கடந்து நீ நிச்சயமாக ஒரு பேரானந்தத்தை நோக்கிய பயணத்திற்கு உன்னை அழைத்துச் செல்ல வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நீ மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கைக்குள் உன்னை கொண்டு சேர்க்க வேண்டும். எதுவென்றாலும் சரி, உன் அப்பா நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த இடத்திலும் கலங்காதே. நீ இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள் சிக்கி தவிக்க வேண்டும் என்றும், இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திற்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லித்தானே இது போன்ற காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை விட்டு ஒரு உறவு செல்கிறது என்றால் அதற்காக நீ கலங்குவதை முதலில் நிறுத்து. ஏனென்றால் இந்த உறவானது உன்னோடு வாழ்வதற்கு தகுதியை இழந்துவிட்டது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். இனி என்ன நடந்திருந்தால் ஏது நடந்திருந்தாலும் நீ எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தேடி பெற தொடங்க வேண்டும். சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை மாற்றிவிட நினைக்கிறார்கள் என் குழந்தை. ஒரு சொல், ஒரே ஒரு சொல் ஊசி என சுருக்கென தைத்து விட்டால் அதற்கு பின் நீ சொல்லும் 1000 அன்பு சொற்களுக்கும் உன்னை மழுங்கி போய்விடும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமில்லாமல் இந்த மனிதர்கள் உன்னை நோக்கி பேசிய வார்த்தைகள் இன்று உன் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தியிருக்கிறது என்பதனை நான் அறிவேன். எந்த அளவிற்கு உன்னை வேதனைப்படுத்தியிருக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். இந்த நிலை கடந்த இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எப்படி பெறப் போகிறாய் என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லவா? இனி என்னவானாலும் ஏதுவானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த பலனை நிச்சயமாக நீ பெற வேண்டும். நீ எந்த ஒரு உறவை பிரிந்து வந்திருந்தாலும் சரி, இந்த உறவை நினைத்து கலங்காதே. உண்மையான உறவு என்றால் என்ன? உன்னை தேடி வரும் பொய்யான உறவு என்றால் என்ன? மேலும் அது உன்னை காயப்படுத்தும். ஒருவேளை உன்னிடத்தில் ஏதேனும் அதற்கு தேவைப்படுகிறது என்றால் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வந்து அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ள நினைப்பார்களே தவிர ஒருபொழுதும் இவர்களிடத்தில் அன்போடு பழகப் போவது கிடையாது. உண்மையான அன்பு உள்ளவர்களாக இருந்திருந்தால்தான் இவர்கள் இந்த முடிவை முன்வைத்து எடுக்க இருந்திருக்க மாட்டார்கள் அல்லவா? இதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகின்ற வாழ்க்கையை அறியவும் முடியாது. நீ கற்றுக்கொள்ளும் பாடங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை கடக்க உதவி செய்யும். எந்த இடத்தில் எப்படி நடந்தது, எந்த இடத்தில் நாம் வாழ்க்கை எப்படி மாறியது என்று ஒவ்வொரு விஷயங்களும் உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு பாடத்தையும் உனக்கு அனுபவமாக கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி அடுத்தது என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்கும் போதுதான் இவை அத்தனையும் சர்வ நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் உனக்கு வேண்டியது அத்தனையிலும் அப்பாவின் முன் நின்று உனக்கு நடத்தி கொடுக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கஷ்டங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரம் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் இதையெல்லாம் யோசித்து அந்த இடத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை நீ தொலைத்து விடாதே. இனி இதற்கு அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் அது போதும். என் அன்பு குழந்தையே, அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தி தர வேண்டியது அவசியம்.
உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் என்னவென்று நான் சொல்லித்தர வேண்டியது மிக மிக அவசியம். எதற்காகவும் என் குழந்தை இனி கலங்காதே, எதற்காகவும் என் குழந்தை இனி வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதுமே இந்த மனிதர்களுடைய சிந்தனைகளுக்குள் சிக்க ஆவர்கள். உன்னை இந்த நிலையிலிருந்து வீழ்த்துவதற்கு அல்லது இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காயப்படுத்துவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள் தான் இவை என்பதனை நீ புரிந்து, என் குழந்தை எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது ஒரு சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதிலும் மண்ணை அள்ளி போடுகிறார்கள் என்று தானே நினைக்கிறாய். மனம் கனமாக வலிக்கும் பொழுது பொறுமையாக இருந்து உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாத பொழுது பொறுமையாக இருந்துவிடு. பிறர் உன்னை தாழ்த்தும் பொழுது பொறுமையாக இரு. சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறையும் பொழுது நீ நிச்சயமாக பல விஷயங்கள் உன்னை தேடி வரலாம். சந்தோஷமாக நீ இருப்பதை பார்த்துவிட்டு சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரலாம். அந்த நிலையில்தான் நீ அதிக பொறுமையோடு இருக்க வேண்டும். அந்த நேரம்தான் நீ நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். பேசுவதற்கு வார்த்தைகள் இடத்தில் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை பேசிவிட்ட பிறகு அதை அள்ளிவிட முடியாது. அதனால் பேச தெரிகிறது என்பதற்காக எந்த வார்த்தைகளையும் பேசிவிடாதே. பொறுமையாக நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுது இதை எல்லாமோ நினைத்து கலங்காதே. யார் உன்னை தவறாக நினைத்தாலும் அதை நினைத்து வருந்தாதே. நீ யார் என்று எனக்கு தெரியும். உன் அப்பா சாயப்பா எனக்கும் தெரியும். கடந்து செல். எதுவும் உன்னை பக்குவப்படுத்த வந்த ஒரு நிகழ்வுதான் என்பதனை புரிந்து கொண்டு இதையும் கடந்து சென்று உன்னுடைய வாழ்க்கை நீ வெற்றி பெற எப்பொழுதுமே சிலரது ஆதரவும் சிலர் கொடுக்கின்ற தன்னம்பிக்கையும் நீ முழு சுதந்திரத்தையும் நிச்சயமாக பெறுவாய். அது யாரோ ஒரு இடத்திலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதை விட பெருமகிழ்ச்சி வேறு எதுவும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக செலுத்த தொடங்க வேண்டும். உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும். இப்படி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத 3 செயல்கள் கடந்து போனதை நினைத்து இடிந்து போகக்கூடாது. அடுத்தவரோடு ஒப்பிட்டு ஒருபொழுதும் துவண்டு போகக்கூடாது. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து ஒருபொழுதும் உன் நிம்மதியை நீ இழந்துவிடக்கூடாது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையுமே செய்து வருந்தாதே. யாரையும் திருப்திப்படுத்த நினைத்து உன் நிம்மதியை நீ இழக்காதே. இது ஒன்று போதும். இந்த 3 விஷயங்களும் சரியாக நீ இருந்துவிட்டாய். ஆனால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எனக்கு இப்பொழுது யாரும் வேண்டாம் என்று சொல்லி நீ தனியாக இருக்கிறாய் என்று வைத்துக்கொள். அந்த நேரம் உன்னை யார் தேடி வருகிறார்கள் என்று சற்று நீ கவனமாக கவனித்துப்பார். ஒருவரை இந்த நேரத்தில் உன்னை தேடி வரவில்லை என்றால் அப்பொழுதே புரிந்து கொள்ளலாம் எப்பேற்பட்ட போலியான உலகத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய் என்று. எப்பேற்பட்ட போலியான மனிதர்களுக்கிடையே நீ சிக்கி இருக்கிறாய் என்று அந்த நொடியை நீ புரிந்து கொள்ளலாம். இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து ஒவ்வொரு நாளும் உன்னை வழிநடத்த இந்த அப்பா நான் தயாராக இருக்கும்பொழுது எந்த நிலையிலும் எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த திருப்பங்களையும் நீ உணர்ந்திடத்தான் வேண்டும். எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாம் போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தி உன்னை தேடி வரும் என்பது நல்லதை கொடுக்கும். இனி எதற்கும் கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எதுவும் மாறிவிடப் போவதும் இல்லை, எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை. இனி ஒவ்வொரு நாளும் நீ எதன் மீது கவனத்தோடு இருந்திருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அந்த விஷயங்களுக்கான நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என் குழந்தைக்கென இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ தனியாகவே எதையும் செய்யலாம். யாருடைய அறிவுரையும் உனக்கு தேவையில்லை என்றால் எப்பொழுதுமே என் குழந்தை நீ ஒதுங்கி இருக்கலாம். காரணமில்லாமல் நீ செய்யும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. தேவையான விஷயங்கள் தேவையற்ற விஷயங்கள் என்று பல உண்டு. இதில் தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயத்தை நீ விட்டுவிட வேண்டும். ஆரம்பத்தில் இது உனக்கு கடினமான வேலையாகத்தான் தோன்றும். ஆனால் இதையெல்லாம் எப்பொழுது கடந்து வாழ பழகுகிறாயோ அப்பொழுதே இந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகும்.
என் குழந்தையே, என்ன கஷ்டம், ஏன் கஷ்டம் என்று சொல்கிறாய்? எதற்காக இத்தனை வேதனைகளை தாங்குகிறாய்? இவை எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக தூக்கி எறிந்து வை. அத்தனையும் தாண்டிய ஒரு வெற்றி உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை சுற்றி நான் வரும் வரை என் குழந்தை நீ எதற்காக வருந்தி கொண்டிருக்காதே, எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு இருக்காதே. எல்லா விஷயங்களும் உன்னை வாழ வைக்கட்டும். எல்லா விஷயங்களும் உன்னை நல்லபடியான வழிக்கு அழைத்து செல்லட்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் மலை போல குவிந்து கிடைக்கின்ற. அதனால் இனி எப்பொழுதும் என் குழந்தை இதையெல்லாம் நீ தவித்து விடாதே. உன்னை இந்த சூழ்நிலைகள் எப்படியும் கைதூக்கி விடும். உனக்கு இந்த வாழ்க்கை நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்படியும் உன்னை தலை நிமிரச் செய்வாய் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.